ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நானி டெக் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, விண்டோஸ் கர்சரை வந்து எப்படி வந்து கஸ்டமைஸ் கர்சராக மாற்றுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா எஃப்எக்ஸ் அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேர் தேவைப்படுது. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும், கர்சர் எஃப்எக்ஸ் அப்படின்னு. கீழே பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டவுன்லோட் அப்படின்னு ப்ளூ கலரில் இருக்கும், 13 MB காட்டியிருக்கு சாஃப்ட்வேரோட சைஸு. அந்த ப்ளூ கலரை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு டவுன்லோட் பேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். டவுன்லோட் கர்சர் எஃப்எக்ஸ் ஃபார் விண்டோஸ் சூஸ் மிரர்னு இருக்கும். அந்த ப்ளூ கலர் லிங்க் டவுன்லோட வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டவுன்லோட் வந்து ஒரு ஃபியூ செகண்ட்ஸில் டவுன்லோட் ஆகும் அப்படின்னு இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் கழித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல டவுன்லோடு வந்து ஸ்டார்ட் ஆகிருச்சு. பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆகிருச்சு. நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு வந்து நான் டெஸ்க்டாப்பில் வச்சுருக்கேன். அதை வந்து இன்ஸ்டால் பண்ணணும். நான் காட்டுறேன் பாருங்கள், இதுதான் அந்த சாஃப்ட்வேரு கர்சர் எஃப்எக்ஸ். இதை வந்து ஓப்பன் பண்ணி நீங்கள் பழக்கமாக எப்படி சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுவீங்களோ அதே மாதிரி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அக்ரிமெண்ட் லைசன்ஸ் கொடுத்துருக்காங்க, நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. அக்ரின்னு கொடுத்து நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு டுடே அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. இதோட ஸ்பேஸ் வந்து 13 MB காட்டியிருக்காங்க, நீங்கள் அப்படியே நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. இங்கே வந்து டவுன்லோடும் ஆனால் டவுன்லோட் ஆகாது, டவுன்லோடுன்னு காட்டியிருக்கேன் ஆனால் டவுன்லோட் ஆகாது. இப்போ பார்த்தீங்கன்னா இது இன்ஸ்டால் ஆகி முடிச்சிருச்சு, ஒரு குயிக்காகவே இன்ஸ்டால் ஆகிரும். இங்கே பார்த்தீங்கன்னா இதான் இன்டர்ஃபேஸு. இங்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 கர்சர் அந்த மாதிரி இருக்கும். கர்சர் எஃப்எக்ஸ் டிஃபால்ட், ட்ராப் ப்ளஸ், சேன் நிஞ்சா, அந்த மாதிரி கியரு, ஹேண்டு, இந்த மாதிரி நிறைய கர்சர் கஸ்டமைஸ்டு கர்சர் வந்து உங்களுக்கு இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா லைட் ரிங், இது பார்த்திங்கன்னா ஒரு லேசர் எஃபெக்ட்ஸ் கொடுக்கும். இந்த மாதிரி நிறைய கர்சர் இருக்குது. உங்களுக்கு இன்னும் கர்சர் வேணும்னாலும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதில் எந்த கர்சர் வேணுமோ அந்த கர்சரை கிளிக் பண்ணி அந்த பென்சில் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆக்டிவிட்டி காட்டும். ஜஸ்ட் அப்ளை, கீழே பார்த்தீங்கன்னா அப்ளை அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் விண்டோஸ் டிஃபால்ட் கர்சர் வந்து நீங்கள் எதை கிளிக் பண்ணிங்களோ அது வந்து மாறிடும். பென்சில் சிம்பிள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த கர்சரோட ஆக்டிவிட்டீஸ் வந்து இங்கே காட்டும். ஸ்டாண்டர்டு, ஹெல்ப் செலெக்ஷன், ஒர்க் இன் பேக்ரவுண்ட், பிசி, இந்த மாதிரி என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் வந்து அந்த கர்சர் வந்து பண்ணும் அப்படிங்கிறத வந்து டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சேன் நிஞ்சா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த பென்சில் சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா அது ஸ்டாண்டர்டாக இருக்கிறப்ப என்ன பண்ணும், பிஸியாக இருக்கிறப்ப எப்படி ஆக்டிவிட்டி, என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் நடக்கும், ஒர்க் இன் பேக்ரவுண்டில் எந்த மாதிரி நடந்துக்கும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இது ஓகே, நீங்கள் இன்டர்ஃபேஸை பார்த்து ஓகே அப்படின்னா நீங்கள் அப்ளை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மாறிடும். நான் எக்ஸாம்பிளுக்கு ட்ராப் ப்ளஸ் வந்து உங்களுக்கு நான் அப்ளை பண்ணி காட்டுறேன். அப்ளைன்னு கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா என்னோட விண்டோஸ் கர்சர் வந்து மாறிடும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு தண்ணி துளி மாதிரி அப்படி மாறிடுச்சு. நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணுறப்ப அந்த லோட் ஆகிற டைம் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராப் விழுகிற மாதிரி ஒரு எஃபெக்ட் வந்து கொடுக்குது. பார்க்கவே அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் இன்னும் நிறைய ஆக்டிவிட்டி இருக்கிற நிறைய கர்சர்ஸ் இருக்குது. நீங்கள் அந்த ஆக்டிவிட்டியெலாம் ஒன்று ஒன்றா பார்த்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கீழே ஸ்க்ரால் டவுன் பண்ணுறப்போ ஒரு தண்ணி துளி வந்து உழுவுற மாதிரி ஸ்க்ரால் ஆகுது. இங்கே பார்த்தீங்கன்னா ஹேண்ட், எனக்கு உண்மையிலுமே இது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு ஒரு கை ஃபீல் அப்படியே கொடுக்கும், நீங்கள் போய் ஒரு டச் பண்ணுற மாதிரி. இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டு, ஒர்க் இன் பேக்ரவுண்ட், பிஸி, இந்த மாதிரி பிஸியாக இருக்கிறப்ப நம்ம போர் அடிக்கிறப்ப இப்படி தட்டுற மாதிரி ஒரு ஃபீல் வந்து நல்லாயிருக்கு. இந்த ஹேண்டு வந்து எனக்கு உண்மையிலுமே ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லலாம். நான் ஹேண்டு வந்து அப்ளை பண்ணேன். பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி ஒரு விரலால் டச் பண்ணுவோமோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது. நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா அதாவது அந்த விரலார இப்படி தொடுது, அது வந்து பார்க்க அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் வந்து ரைட் லெஃப்ட் வந்து இழுக்கிறப்ப நம்ம எதையாவது பிடிச்சி இழுப்போம்ல, அந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது. உண்மையிலுமே ஒரு போர் அடிச்சு போச்சு விண்டோஸ் கர்சரை பார்த்து ஒரு டிஃப்ரெண்ட்டான கர்சர் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த சாஃப்ட்வேர் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேறு அந்த லேசர் கூட நான் உங்களுக்கு வந்து ட்ரை பண்ணி காட்டுறேன். இப்போ பாருங்கள், ஸ்க்ரால் டவுன் பண்ணி லைட் ரிங் அப்படின்னு இருக்குது. இன்னும் நிறைய இருக்குது கீழே. இது பார்த்திங்கன்னா லைட் ரிங் அப்படின்னு இருக்குது. இதை வந்து நான் அப்ளை பண்ணி காட்டுறேன். இது பார்த்திங்கன்னா ஒரு பவர் மாதிரி ஒரு லேசர் எஃபெக்ட் வந்து கொடுக்குது. பார்த்திங்கன்னா மாறிடுச்சு. பார்த்திங்கன்னா ரெஃப்ரெஷ் பண்ணோம்னா ஒரு ஷாக் அடிக்கிற மாதிரி அப்படியே லோட் ஆகுது. பார்க்கவே அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் ஓப்பன் பண்ணி அதே மாதிரி ரைட் லெஃப்ட் இழுத்து காட்டினா உங்களுக்கு டபுள் ஏரோவாக மாறி அந்த நடுவில் வந்து ஒரு லேசர் வந்து பாயிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது. இதே மாதிரி நிறையா கஸ்டமைஸ்டு கர்சர் வந்து இருக்குது. இவங்க வெப்சைட்லேயே இன்னும் நிறையா இருக்குது. எஃபெக்ட்ஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ப்ளூ சர்க்கிள், மல்டிபிள் ப்ளூ சர்க்கிள்னு கொடுத்துக்கலாம். சவுண்ட் எஃபெக்ட்ஸ் பார்த்திங்கன்னா லைட் பட்டன் டவுன், நீங்கள் வந்து டவுன் அப் ஏரோ பண்ணுறப்ப ஏதாவது சவுண்ட்ஸ் வந்து நீங்கள் வச்சுக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா மோர் கர்சர் அப்படின்ட்டு இவங்களோட கர்சர் எஃபெக்ட்ஸ் வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா எங்களோட வெப்சைட் வந்து கீழே மென்ஷன் பண்ணியிருக்காங்க, அதில் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா கர்சரோட ஷேடோ, ஷார்ப்னஸ், டார்க்னஸ், இந்த மாதிரி நிறைய நீங்கள் எது வேணுமோ மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம இங்கே அட்ஜஸ்ட் பண்ண அங்கே மாறுறது உங்களுக்கு தெரியும். இங்கே பார்த்தீங்கன்னா ஷேடோ வந்து மேலே கீழே, ஷேடோ ரைட் லெஃப்ட், அந்த மாதிரி உங்களுக்கு இந்த கர்சரோட ஷேடோ வேணும்னாலும் வச்சுக்கலாம். இந்த மாதிரி நிறைய செட்டிங்ஸ் இருக்குது. இதே மாதிரி உங்களுக்கு நிறைய வேணும் அப்படின்னாலும் இவங்க வெப்சைட்டில் போய் டவுன்லோட் பண்ணிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இதே மாதிரி நிறைய டெக்னிக்கல் அப்டேட்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணும், நிறைய சாஃப்ட்வேர் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம நானி டெக் சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். பாய்.